வரை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை மாதிரி அந்த கதை சொல்லணும்னு அவங்களுக்கு அந்த விருப்பம், அதே ஃபயர், அதே பேஷன் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு சினர்ஜி தான், எல்லாரோட எனர்ஜியும் சேர்ந்து வந்து ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணதில்லை அது. பட் எனக்கு ஐ என்ஜாய் த ப்ராசஸ். எனக்கு ரொம்ப ஃபில்ம் மேக்கிங் வந்து ஃபஸ்ட் படத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் படம் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி, நிறைய பேரை மேனேஜ் பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செகண்ட் ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. எனக்கு என்னால் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒர்க்கு. ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணுறது. நீங்கள் படத்தில் மாஸ்மேன் சாவர தான் இருக்குல்ல, அது வந்து எல்லா டெத்துமே கொஞ்சம் அன்பிலியபிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி சாக முடியாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இந்த படத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த ஜானர் ஃபில்ம் நம்ம ஒன்று பண்ணும்போது ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிறோம், க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிறோம். அந்த லிபர்ட்டிஸ் எல்லாம் அந்த படம் எடுத்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பார்க்க போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கேமில் நீங்கள் ஒரு சுட்டே இருக்கீங்க, தப்புன்னு வெளிச்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோ கேமில் இருக்கிற பிலீவபிலிட்டிக்கும் ரியல் லைஃப்பில் இருக்கிற பிலீவபிலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கேம் அந்த படத்தை ஒரு மெட்டஃபராக ட்ரீட் பண்ணும்போது நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ரியலிஸ்டிக்காக இந்த ஃபில்மை நீங்கள் அப்ரோச் பண்ணால் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு 3 சான்ஸ் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மெட்டஃபோரிக்கலாகவும் ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் ஐ அக்ரி, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரியலிசமை தாண்டி ஒரு சின்ன ஒரு ஒரு அதுக்கு மேலே ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் நிறைய இடங்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் படத்தை எடுக்க போகும்போது ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? நீங்கள் படத்தில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ஸ்டோரி சொல்ல போகும்போது ப்ரொடியூசர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? மாயாக்கு சொல்றீங்களா? மாயா ஃபர்ஸ்ட் படம் மாயா. எனக்கு அந்த படம் அப்போ அவங்க நயன்தாரா வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்களா, ஸ்லேட்டர் ஒர்க் பண்ணி எதுவுமே கேட்கல. நான் போனால் மீட் பண்ணேன், கதை சொல்லுங்கள், அடுத்த செகண்டே கேட்டாங்க. கதை சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பைலட் ஃபிலிம் போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, நீங்கள் கதையும் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன்னா இல்லையா நான் உங்களுக்கு 2 days சொல்லிடுறேன், டைம் கொடுங்கன்னாங்க. நான் பண்ணலனாலும் இந்த படம் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணல போல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் தேங்க்ஃபுல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு நார்மலாக தான் ட்ரீட் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு படம் போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. மற்றபடி எங்கேயுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்னால என்னை இல்ட்ரீட்லாம் பண்ணலை. அது அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஆக்சுவலாக. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஹெல்த்தி ரெஸ்பெக்ட் இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு. இப்போ அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ இல்ட்ரீட் பண்ணுறதோ வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ கதைனால தான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அப்ரோச் பண்ணும்போது. அது ரொம்ப நல்லது தான், அதுவும் ஒரு மீடியம் தான் அந்த படங்கள் வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கேம் ஒரு நீங்கள் வீட்டில் பார்க்குறதுக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பக்கா தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில படங்கள் நான் தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நான் எல்லா படமும் தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து அதுக்கான ஒரு இது வந்து அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். கதை வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சொல்ல முடியுதுனால, எல்லா மீடியமையும் சொல்ல முடியுது, நம்ம டைம் எடுத்து சொல்ல முடியுது, சென்சர் காம்ப்ரமைசஸ் பண்ணாமல் சொல்ல முடியுது. ஸோ நம்மளோட ஒரு க்ரியேட்டிவாக வந்து நம்மளை வந்து லிபரேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த மீடியம். அதே சமயம் நம்ம தியேட்டருக்கு பண்ணுற படங்கள் குறையப்பது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அமேசானில் பார்க்குறது ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். பட் தியேட்டருக்கு போய் நம்ம படம் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது நம்மளுக்கு மற்ற இடங்களில் கிடைக்காது. நான் ஃபீச்சர் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த தியேட்டர் கல்ச்சர் வந்து இன்னும் இருக்கணும், அது போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதே சமயம் நான் வந்து இப்போ ஒரு அடல்ட் கண்டென்ட்டில் நான் ஒன்று பண்ணுறேன், வயலன்ஸ் ஜாஸ்தியாக ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கில் நான் படம் பண்ணுறேன், எனக்கு சென்சாரில் இஷ்யூஸ் இருக்கும், எனக்கு தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை அமைஞ்சு கொடுக்குதில்ல. உங்கள் கதையை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எந்த விதமான காம்ப்ரமைசஸ் இல்லாமல் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்கல்ல, அது சூப்பரான விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான்.
சார் இப்போ 25-30 இயர்ஸுக்கு அப்புறம் சினிமா என்ன மாதிரி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ஜினியரிங் வேல்யூ இருந்துச்சு. ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்க. ஸோ அது மாதிரி ஒரு 35-40 வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்ன்றது உங்களுடைய கண்ணோட்டம். என்னவா இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணுறது, என்னவா இருக்கலான்ற ஒரு சின்ன ஹோப் எனக்கு என்ன இருக்கும்னா, இந்தியன் சினிமா ஆஸ் அ ஹோல் வந்து யூனிட் ஆகிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ எல்லா ஆக்டர்ஸும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் போய் ஒர்க் பண்ணணும். இங்கேயும் வந்து ஹிந்தி படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அங்கே தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அங்கே இருக்க ஸ்டுடியோஸ் இங்கே வரணும். சோனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் சினிமாவுக்கு வந்து 9 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பிருத்திவிராஜோட. அந்த மாதிரி சோனி வந்து இங்கே வரணும், தமிழ் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். மலையாளம்ல இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெப் சீரிஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஆசை நிறைய இருக்குது. ஸோ ஆஸ் எ இந்தியன் சினிமா ஆஸ் அ ஹோல் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் ஆகி எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணோம். எல்லா லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ், கல்ச்சர் டிஃப்ரென்சஸ், ரீஜனல் டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரே இண்டஸ்ட்ரியாக ஒரே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை தாண்டி எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரியான வெப் சீரிஸ் நம்ம பார்த்து செமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க மித்தாலஜி, நம்ம ஊரில் இருக்க ராமாயணம், மகாபாரதம், பொன்னியின் செல்வன் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஸ்கேலில் அந்த குவாலிட்டியில் இங்கே இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை அமேசான்லையோ பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். நான் அதுக்கான ஸ்கோப் 100% இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அது ஸ்டார்ட் ஆகிடும். அதை சூப்பராக பண்ணி உலகத்துக்கு எல்லாருமே வந்து அதை பார்க்கணும், நம்மளோட மெத்தாலஜி, நம்மளோட கல்ச்சர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். இல்லை இப்போ கேம் ஓவர் மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி டீசெண்டாக ஒரு நம்ம தியேட்டர்ஸ் இருக்குது, நல்ல நம்பர் ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்ல விஷயம். ஹீரோ ஆதிக்கம்ன்றதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹீரோஸ் வந்து நல்ல படங்கள் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. மாஸ் மீடியம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன படம் சொல்லலாம், இப்போ நம்ம வளர்ந்து வந்த படங்களே சொல்கிறோம். இப்போ நம்ம முத்து, இது தளபதி, இந்த மாதிரி நிறைய பண்ண படங்கள் எல்லாமே கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்குள்ள ஒரு நல்ல கதை சொல்கிற அண்ணாமலை, அருணாச்சலம் கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு என்டர்டெய்னிங்கான கதை சொல்கிறதுக்கான ஒரு மீடியம் அது வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப ப்ரூவனாக இருந்தது. அது வந்து நிறைய மக்களை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக இருந்தது. அது வந்து இப்போ வந்து உடஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். உடஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அதோட மற்ற விஷயங்களும் ஆட் ஆயிருக்கு. ஒரு பேரலல் மூவ்மெண்ட் வந்திருக்கு. பேரலல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேம் ஓவர் மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான படங்கள், அப்போ பீட்சா, அப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுக்குவோம், அந்த மாதிரியான ஒரு பேரலல் மூவ்மெண்ட்டும் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். அது 100% ஆர்ட் ஹவுஸாக இல்லைனாலும் கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டில் ஹீரோஸ் இல்லாமல் ஒரு பேரலல் சினிமா பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து அந்த படங்கள் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஹீரோ ட்ரிவன் சினிமாவும் இந்த மாதிரி ஒரு பேரலல் கண்டென்ட் ட்ரிவன் சினிமாவும் ரெண்டுமே பேரலாக இருக்குது. இது ரெண்டும் ஜாயின் ஆகி ஹீரோஸ் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் ஃபில்ம்ஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் தட் இஸ் மை ஒன்லி ஹோப். இப்போ வந்து இவர் வந்து விஜய் சார் வந்து மாநகரம் டைரக்டரோட கொலாபரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் படித்தேன். சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு வந்து லோகேஷ் மேலே ஒரு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து 100% மசாலா படம் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதில் ஏதோ ஒரு அடிஷன் பண்ணுவார். இப்போ நேர்கொண்ட பார்வை வந்து அஜித் சார் பண்ணது சூப்பர் விஷயம். வந்து ஒரு நல்ல ஃபில்ம் வந்து இங்கே அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். நான் இருக்குது இல்லைன்றது நம்ம டச் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை எடுத்து அதை பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இன்னும் இந்த டைரெக்ஷனில் வந்தாங்கன்னா வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஹீரோ ட்ரிவன் சினிமா பொறுத்தளவுக்கு. இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு வாரமாக எனக்கு ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஓகே. எனக்கு ஆஃபர்ஸ் பண்ணி பெருசாக உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு ஸ்கிரிப்டே எழுதுகிறோம், அது யாருக்கு கரெக்டாக இருக்குமோ போய் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி மாயா முடிச்சிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு 4-5 ஆஃபர் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியாக இல்லை, நான் பண்ணலைன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 8 மாதம் கழிச்சு போய் அதே ஆக்டர்ஸ் இல்லை அதே ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் மீட் பண்ணும்போது அவன் சுத்தமாக என்கிட்ட ரெஸ்பாண்டே பண்ணல. ஸோ இங்கே என்ன கல்ச்சர் இருக்குன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனவொன்னே இமீடியட்டாக வந்து ஒரு 10 பேர் போய் அப்ரோச் பண்ணுறாங்க, சைன் பண்ண நினைக்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் வந்து இந்த படம் எடுத்ததுனால நான் அடுத்த படமும் நல்லா எடுப்பேன்ற இது இல்லை, அடுத்த படம் ஹிட் ஆகுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ அடுத்து நான் என்ன கதை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கான பிஸ்னஸும் அதுக்கான ஒரு பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் ஸ்கிரிப்ட் முடிக்காமல் எப்பயும் அப்புறம் அட்லீஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு சம்மரியாக சினாப்சிஸாக இதுதான் கதைன்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணாமல் நான் அப்ரோச் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து ஒரு நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்து இப்போது கேட்டிங்கன்னா என்னோட செகண்ட் ஃபிலிம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்.
ஸோ ஜென்ரலாக நான் ரொம்ப டைம் எடுத்துப்பேன், 8 months எடுத்துப்பேன் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ இரவாக்காலம் முடிச்சு ரிலீஸ் ஆகணுன்றதுலாம் என்னோட ஃபுல் இன்டென்ஷன் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 6-8 months கழிச்சு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ அர்ஜுன் ரெட்டி சொன்னீங்க, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க ஒரு டிபேட் வந்து ஒரு ஃபிலிம் வந்து பொலிட்டிக்கலி இல்லை ஒரு மாரலி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. இப்போ ஃபிலிம் ஃபிலிம்ஸ் கூட நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அவர் என்ன சொன்னார், நம்ம வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னால நம்மளோட ஆர்ட்டை நம்ம இழக்கிறோம். உங்களோட பாயிண்ட்? கண்டிப்பாக பொலிட்டிக்கல் கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து ஃபில்ம் வந்து இட்ஸ் நாட் அ ப்ரோபகண்டா ஃபில்ம், இட்ஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி, இட் இஸ் அ ஃபிக்ஷன். இட் இஸ் ஃபிக்ஷன். ஃபிக்ஷனில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இப்போ நிறைய புக்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இந்த புக்ஸ் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து யூ கெட் டு ரீட். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அஃபென்சிவ் வந்ததுன்னா நீங்கள் படிக்க வேணாம், அவ்வளோதான். மற்றபடி இது கிரியேட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து ரைட்ஸ் கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிறது வந்து ஆர்ட் வந்து ஒரு மீடியம் கிடையாது. ஆர்ட் வந்து இட் இஸ் அ ஒரு அதோட இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், அதோட ஃப்ரீடம் தான் அதோட பியூட்டி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கணும் அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கணும்னு தோணுது. அண்ட் இஸ் ரைட், ஐ அக்ரி வித் ஹிம். டெஃபினட்டாக வந்து ஃபிலிம்ஸ் வந்து டசன்ட் ஹேவ் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். நீங்க பாக்குற விஷயத்துல எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா எல்லாருமே குப்பை போடுறது, எச்சில் துப்புறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கல, நான் இதை வந்து படத்து மூலியமா கன்வெர்ட் பண்ணி இதை மாற்றணும்னு விரும்புறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன விஷயம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் மூலமாக மாற்ற முடியும் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. அது வந்து மாற்ற முடியாது. அப்படி மாறுனுச்சா எவ்வளோ மாறி இருக்கவங்களாலும் மாறல ஏறும். நம்ம சங்கர் சார் பண்ண படங்கள் மொத்தத்தையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. அவர் சொல்லாத பிரச்சனையே இல்லை. அந்த பிரச்சனை எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது, யாருமே மாறல, மாற்ற முடியாது. ஆனால் இப்போ பரியரும் மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா மாற்ற ட்ரை பண்ணுறாரு, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த காஸ்ட் விஷயமா ஒரு சிஸ்டமில் இந்த பிரச்சனை இருக்குது, அதில் இருக்க 2 சைடில் இருக்கிற நியாயமும் 2 சைடில் இருக்கிற பிரச்சனையும் ரொம்ப அழகாக வந்து அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அது வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம போய் பேரண்ட்ஸ் போய் பேசுகிறோம், இந்த மாதிரி இந்த படத்தில் நான் பார்த்தோமா, இது வந்து தப்பாக இருக்குதா, நம்ம இதை பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம். அந்த கான்வர்சேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை வந்து நம்மளோட எம்பத்தியும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து இந்த படம் வந்து மாற்றுது. ஐ திங்க் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் ஆகுது இந்த படங்கள். அது ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல். ஸோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஒருத்தரை மாற்ற முடியுன்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள். தமிழ்ல வந்து விமர்சன கலை எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க சார்? நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல. இப்போ பத்திரிகையெல்லாம் பார்க்கணும், புனைவு யதார்த்தம் இருக்குது சார். புனைவு யதார்த்தம் சொல்றாங்க, ஒரு சினிமாவில் புனைவு, அதுக்குள்ள என்ன யதார்த்தம் தான் பார்க்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த கேரக்டர் எப்படி போகுது, விமர்சன கலை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? இப்போ நிறைய ஆன்லைனில் இருக்கவங்களாம் ரிவ்யூ சொல்கிறாங்க, படத்தை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஓகே தான், அவங்களோட ஒப்பீனியன் தான். அது கிரிட்டிசிசமாக நான் பார்க்கல, ரிவ்யூவாக நான் பார்க்கல. அதுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆல்சோ ஃபில்ம் கம்பெனியில் வந்து ரீசெண்டாக வந்து ஸ்டார் சிஸ்டம் வந்து தூக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு வந்து 4 ஸ்டார் கொடுக்கலாம், 5 ஸ்டார் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வந்து ரிவ்யூவை பார்க்காம கீழே ஸ்கிப் பண்ணிட்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டார் ரேட்டிங் தான் பார்ப்பீங்க, இதுதான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அந்த படத்தை பற்றின கான்வர்சேஷன் வந்து உள்ளே போகிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். நான் அது இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபிலிம் கம்பெனிக்காக நான் சொல்லலை, எல்லாருமே வந்து படத்தோட ரேட்டிங்கை பற்றி ரொம்ப யோசிக்காமல் படத்தை பற்றின கான்வர்சேஷன், படத்தை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பட் ரேட்டிங் கண்டிப்பாக போகாது. காசு கொடுத்து படம் பார்க்குற ஆளுங்க இருக்க வரைக்கும் கண்டிப்பாக ரேட்டிங் போகுது, ரேட்டிங் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஃபில்ம் லிட்ரஸியும் ஃபில்ம் அவேர்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த படத்தை பற்றி பேசினாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க ஜெனரேஷன் பார்க்க வேண்டிய சினிமா அடுத்த படம் வராங்க, பார்க்க வேண்டிய படம் ஏதாவது ஒரு 5 படம் படிக்க வேண்டிய புத்தகம் நீங்க படம் ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். ஏன்னா பார்க்க வேண்டிய படம் நான் சொன்னது, நான் வந்து ரொம்ப மட்டமான படம்லாம் பார்த்துருக்கேன், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். ஸோ படங்கள் நான் சொன்னது, புக்கு வேணால் நான் சொல்கிறேன். புக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டடான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஜார்ஜ் லூக்கஸ் பற்றி ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க, அவரோட பயோகிராஃபி பற்றி ஒரு ஜார்ஜ் லூக்கஸ் பயோகிராஃபின்னு சொல்கிற புக்கு எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவர் ஸ்டார் வார்ஸ் எப்படி பண்ணார், அமெரிக்கன் கிராஃபிட்டி எப்படி பண்ணாருன்றதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த புக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டேவிட் ஃபின்ச்சரோட ஒரு இன்டர்வியூஸ் எல்லாமே சேர்ந்து கம்பைலேஷன் மாதிரி ஒரு புக்ஸ் ஒன்று இருந்தாங்க. அவரோட எல்லா படங்களோட இன்டர்வியூஸ், அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அதோட கம்பைலேஷன் மாதிரி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குன்னு தெரில. நான் என்னோட ஃபேமிலியோட தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ
நான் ஷேர் பண்ணுறேன், அது படிங்க, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி பிரேக் ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, பெரிய புக். அது வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த புக்கோட ஐடியா என்ன அப்படின்னா, டெய்லி நீங்கள் காஃபி பிரேக் வந்து 10 to 15 minutes எடுப்பீங்க. அந்த 10 to 15 minutes டெய்லியும் நீங்கள் எழுதினாலே போதும், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் புக் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த புக் படிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. Coffee break screen writer. Writer's block is a constant emotion. Like, you know, every day you sit, you feel writer's block. You don't know what to do. You don't have any idea. அது கான்ஸ்டண்ட்டாக அதை பிரேக் பண்ணுறது தான் ரைட்டிங் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு டெய்லியுமே ரைட்டர்ஸ் பிளாக் இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்றது தான் விஷயம். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். there's no such thing as writer's block. I think it's a state of mind. எழுதும் போது I'm not busy for writing at all. எழுதும் போது I sit and write. I will not take calls. I will not watch films and I will not do anything. நான் உட்காந்து எழுதுவேன், அவ்வளோதான். அப்போ அந்த டைம் நான் வந்து எதுவுமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம் இல்லை அடுத்த படம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எழுதும் போது எழுதணும், அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தான் ஒர்க் பண்ணுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ நைட்டு எழுதுவேன். நைட்டு எழுதும்போது ஃபோன் கால்ஸ் எல்லாம் வராது, சைலண்ட்டாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி. ஸோ நைட்டு எழுதுறதுனால எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு வந்து கிடைக்குது. You make these feature boards and all when you approach the director. Along with the script, you have to take the feature boards and all on that means that Take what? The feature parts, boards. ஸ்டோரி போர்ட்ஸ் மாதிரி சொல்கிறீங்களா? ஓகே. இல்லை, நான் ஸ்டோரி போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஸ்டோரி போர்ட் நான் பண்ண மாட்டேன். ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும், ஆப்வியஸ்லி ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ரெஃபரன்ஸ் பெயிண்டிங்ஸ், இமேஜஸ் எல்லாமே இருக்கும். பட் ஸ்டோரி போர்ட் ஐ டோன்ட் டூ. எனக்கு இப்போ ஸ்டோரி போர்ட் வந்து இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் நல்லா உட்காந்துருக்கோம். இப்போது நம்ம வந்து நான் இங்கேருந்து நான் ஷார்ட் வைக்கிறேன், நான் உட்காந்துருக்கேன், நம்மளாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு லொக்கேஷன் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸாக்டாக கிடைக்கிறது வந்து சான்சஸ் கம்மி, இல்லை செட்டு போடணும். செட்டு போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற லொக்கேஷனை தான் மாடிஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லைப்ரரி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம பிரேக் பண்ணி இந்த இடம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஓப்பன் மைண்ட்னஸ் இல்லைன்னா நம்ம இப்போ ஸ்டோரி போர்ட் போட்டு நான் இப்படி தான் எடுப்பேன்னா நம்ம கடைசியில் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் பண்ணுறீங்க, இப்போ அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்குது, நீங்கள் என்ன கேட்கணும் அது கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக விஷுவலாக எனக்கு இங்கேருந்து இங்கே இருக்கணும்னா நீங்கள் ஸ்டோரி போர்ட்ஸ் பண்ணலாம். பட் விஎஃப்எக்ஸ் சீக்வன்சஸ் நான் யூஸ்வலாக ஸ்டோரி போர்ட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி போர்ட், ஒரு ப்ரீவியஸ் மாதிரி நம்ம பண்ணோம். மற்றபடி ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து லொக்கேஷன் போன பிறகு தான் நான் வந்து படத்தோட ஸ்டேஜிங்கை பண்ணுவேன் நான். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதிட்ட பிறகு லொக்கேஷன் போகிற வரைக்கும் நான் பெருசாக இமேஜின் பண்ண மாட்டேன். லொக்கேஷன் போய் இதுதான் லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஸ்கிரிப்ட்டுமே கொஞ்சம் சில விஷயங்கள் நான் மாற்றுவேன் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு டைனமிக்காக வச்சுப்பேன் நான், ஃபிக்ஸ்டாக இல்லாமல் வந்து ஓரளவுக்கு ஓப்பன் மைண்டாக வச்சுருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும் அதான். இல்லை அதுவும் வந்து சப்கான்ஷியஸாக வந்து வந்திருக்கு. அது எனக்கு உண்மையிலே ரீசன் எனக்கு தெரியல. அது படம் பார்க்கும் போது நமக்கு தெரியுது, ஓகே கனெக்ஷன் இருக்கும். பட் இன்டென்ஷனல் கிடையாது, கண்டிப்பாக இன்டென்ஷனல் கிடையாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதுறதுக்கு வந்து 5-6 months ஆச்சு. ஃபைனல் டிராஃப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு வந்து 8 months ஆச்சு. ஸ்கிரிப்ட் எழுதும்போது நீங்க வீட்டில் தான் எழுதுறீங்களா அப்படின்னாக்கா வேற ஏதாச்சும் இதுக்காக தனி இடங்கள் இல்லை புரியல என்ன கேட்டீங்க? ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ஒரு சில தாட்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னே வேற ஏதாச்சும் இடங்களுக்கு போயிருக்கீங்களா? இல்லை அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, வீட்டில் தான் எழுதுறேன். இல்லை அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை ஆக்சுவலாக. சில பேர் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, பட் நான் 3 ஸ்கிரிப்டையும் என் பெட்ரூமில் தான் எழுதுனேன். அதில் எந்த விதமான எதுவும் டிஃபரன்ஸும் இல்லை. சார் மலையாள படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாவலை வந்து படமாக்குறதுல நிறைய இன்டென்ட் இருக்கு அவங்களுக்கு, பட் தமிழ் சினிமாவில் அந்த விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபில்ம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நாவல் இருக்கிற ஃபார்மேட் இருக்குல்ல, நாவல் எழுதும் போது நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க ஹீரோ வச்சு நம்ம நாவல் எழுதுறோம். நீங்கள் நாவல் எழுதுறீங்க ப்ளஸ் அதோட இயல்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 hour ஃபில்மாக வர முடியாமல் இருக்கலாம், ஒரு 4 hours ஃபில்மாக வரலாம் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் ஒரு நாவல் வந்து உட்காரணும்னா அது வந்து கரெக்டான ஒரு ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு லிட்ரேச்சர்லேருந்து ஒரு ஃபில்ம் அடாப்ட் பண்ணும்போது அது தனி கிராமர் தேவைப்படுது, அதுக்குன்னு தனி ஸ்கில் இருக்குது. ஸோ அது வந்து வேறு மாதிரியான, ஏன்னா லிட்ரேச்சரில் நீங்கள் வந்து தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஒருத்தரோட மைண்டுக்குள்ளே போயிட்டு இப்போலாம் யோசிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நாளைக்கு நான் போய் பீட்சா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். அது விஷுவலாக நீங்கள் எப்படி காமிப்பீங்க? ஸோ அது வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் மீடியம்னால அது ரெண்டும் மீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ப்ளஸ் நம்ம சொன்ன மாதிரி ஹீரோ ட்ரிவன் சிஸ்டமில் இந்த மாதிரியான கதை அடாப்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாரு அதை. ஸோ உண்மையிலேயே சூப்பரான விஷயம் அது. ஐ ரியலி ஹோப் ஹி கண்டினியூஸ் டு டூ தட். ஏன்னா யாராவது ஒரு ஃபில்ம் மேக்கர் அது வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணாங்கன்னா மற்ற எல்லாரும் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ரியலி ஹோப் இட் ஹேப்பன்ஸ். நீங்களும் படிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் இது வரைக்கும் என்ன வந்து நான் எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். பட் நான் வந்து இந்த கதையை வந்து நான் விஷுவலாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் இது வரைக்கும் நான் நினைச்சதில்லை. இந்த கதை படித்தோம் சார். நீங்கள் படித்த தமிழ் புத்தகத்திலே பயங்கரமாக உங்களை தாக்கிய கட்டம் அந்த மாதிரி எப்பொழுதும் பெண் சொல்லிட்டு சுஜாதா எழுதியிருப்பார். அது நிறைய பேர் அது ஆக்சுவலாக படிச்சிருக்காங்க, எனக்கு தெரியல. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இந்த புக்கு? பார்த்தீங்களா, அது மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்கு ஆக்சுவலாக அவைலபிளாக இல்லை. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் புக் ஃபேர் போது கேட்பேன் அந்த புக்கு இருக்கான்னு ஸ்பெசிஃபிக்காக. என்கிட்ட காப்பி கிடையாது. அந்த புக்கு நான் வந்து ஒரு நைட்டில் படிச்சேன்னா என் லைஃபே மாற்றிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த புக்கு காப்பி என்னாச்சுன்னு தெரியல. அது இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறேன், அந்த புக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் அட் ஆல் நான் வந்து அடாப்ட் பண்ணால் அந்த புக்கு நான் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுவேன். ஃபில்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சுஜாதா சார் எழுதுனா எப்பொழுதும் பெண்னு சொல்லிட்டு ஒரு புக் சூப்பராக இருக்கும். அது எதை பற்றி? அது வந்து ஒரு பொண்ணு வந்து பிறக்கிறா, பிறந்ததுலேருந்து அவருக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த லைஃப் என்ன இருக்குன்றதை பற்றிக்காரு. நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான படங்கள் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம், இந்த ஜானரில் படம் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம், இந்த ஹீரோ படம் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுற, உங்களை ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுற ஐடியாஸ் மட்டும், கதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் எனக்கு வேணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் அதுதான் வேணும். ஏன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட இண்டிபெண்டன்ட் வாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரெண்டை நீங்களே கிரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களோட ஓன் இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுங்கள். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனி ட்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனி கன்வென்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து டெய்லி எழுதுங்க. அந்த எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் நான். ஸோ நிறைய பேர் வந்து மீட்டிங் செட் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறது, டிஸ்கஸ் பண்ணுறது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமு. பட் ரைட்டிங்கில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து இட் வில் சேவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ நீங்கள் யாருன்னே தெரியலனாலும் உங்களோட ரைட்டிங் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் ப்ரில்லியண்டாக இருந்ததுன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் an opportunity. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ரைட்டிங், forget about the trends and all that. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓப்பனாக இருங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் படம் எடுப்பேன், அந்த மாதிரி தான் படம் எடுப்பேன், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காதிங்க, ஓப்பனாக இருங்க. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் கிடச்ச பிறகு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடச்ச பிறகு அதுக்கப்புறம் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் ஓன் திங்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே வந்து யூ வில் கெட் டு மேக் யுவர் ஃபில்ம் சூன். ஐ ரியலி விஷ், பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். இட்ஸ் அ லவ்லி ப்ராசஸ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹாப்பி டு பி ஹியர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.